கொடைக்கானல் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்களுக்கு இ பாஸ் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டிருக்கும் நிலையில் வாகன கட்டுப்பாட்டை ரத்து செய்யக்கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்குல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலை வாசஸ்தலங்களில் எத்தனை சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது தொடர்பாக சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு IIM நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த ஒரு ஆய்வானது முடிவடைவதற்கு கால அவகாசம் எடுக்கும் என்பதால் தற்போது இந்த கோடை காலத்தில் எவ்வளவு வாகனங்களை அனுமதிக்கலாம் தொடர்பாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமே முடிவெடுத்து ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி ஊட்டி, கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் அனுமதிக்கலாம் என்றால் ஊட்டியில் வார நாட்களில் 6000 சுற்றுலா வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும். இறுதி நாட்களில் 8000 வாகனங்கள் அனுமதிக்க வேண்டும். கொடைக்கானலில் வார நாட்களில் 4000 வாகனங்களையும் இறுதி வார நாட்களில் 6000 வாகனங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றும் குறிப்பாக இ பாஸ் முறையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த கட்டுப்பாடு அமல்படுத்த வேண்டும் என்றும் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கு தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அமல்படுத்த தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 25ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. இதன் பிறகுதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக தரப்பில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது இது போன்ற இ பாஸ் நடைமுறைக்கு அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் அங்குள்ள உள்ளூர் வாசிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது, பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டு வருகிறது. எனவே இந்த இ பாஸ் முறையை இந்த தற்போது உயர்நீதிமன்றம் வகுத்த அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு ஒரு புதிய மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.